கையில மாதிரி கட்டி என் மனவானில் பிறகு விஸ்வம் சொன்னம்மா இல்லம்மா அப்படி இல்லப்பா 1000 சொன்னா கூட அவங்க வந்து அப்படிதான் எப்படி சொன்னது கேளுனா உண்மையா சொல்ல போனா 3 மாசம் அதாவது 2 மாசம் ஆகுது எங்க பொண்டாட்டி என்னை விட்டு போய் எதுனால கேள எதிர் வீட்டுல ஒரு மிக்ஸ் எதிர் வீட்டுல ஒரு மிக்ஸ் எடுத்துட்டாங்க மிக்ஸ் எடுத்து உனக்கு ஆனா பொம்பளைக்கு மட்டும் தாராளம் எப்படி யாரும் இல்ல நேலமங்கலம் ஒரு எந்த ஊர் அக்கா சென்னமல்லி எங்க அக்கா நான் மறக்கவே மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் அப்படியே எதிர் வீட்டுல ஒரு மிக்ஸ் எடுத்து வச்சாங்களா சரி உனக்கு என்ன ஆமா அவங்க வீட்டுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க உனக்கு என்ன ஆமா நான் கூத்துக்கு பேக் எடுத்துன்னு போயிடுக்கிறேன் போறேன் ஆம்பளை போயிட்டு வா நல்ல மாதிரியா போய் வாயா சொல்லி தான் நான் கம்முன்னு வந்துருப்பேன் ஒரு நைட்டுக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் மிக்ஸ் எடுத்துட்டாங்க அந்த பிரித்தியோ புரித்தியோ அந்த பிரித்தியா அந்த மிக்ஸ் எடுத்துட்டாங்க நம்ம வீட்டுல டப்ப டப்ப டப்பி புட்டி 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 போயிட்டு இந்த மிக்ஸ் எடுத்து வந்துக்கிறேன் ஒண்ணு நான் சொல்லுதுன்னா யாரா பொட்ட பையன் சொல்றாட்டி ஒரே அடி தாச்சேன் ஆச்சு நான் கூத்துக்கு போய் வந்துங்க 4 நாட்டாம் கரையா கூட்டா நின்னுங்கிறாங்க என்னாச்சு இவ எப்ப கைட்டுக்கிறான் வாய் மாட்டேன் நாட்டாமக்காரன் என்ன சொன்னாங்க என்னம்மா சொல்றேன் ஐயா வாய மாட்டேன்னு சொல்லிட்டா ஐயா நாட்டாமக்காரன் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க நீ அச்சடா ஐயா நான் அடிச்சேன் நீ வாய் போறே இல்லையாமா நான் வாய மாட்டேன் சரி நல்லதான் அது அதுதான் பிரி மொத்தமே பிரி என்னத்தை பிரிக்க எல்லா பொருளுக்கு பிரிக்கிறதுக்கு எல்லாத்தையும் பிரிக்குதல்ல ஐயா நான் கஷ்டப்பட்டு கூத்தாடி சலே சரி கஷ்டப்பட்டு கூத்தாடி ஒரு மிதூடு கட்டினேன் சரி கவர்மெண்ட் கொடுத்தது எங்க அப்பா கட்டினது ஒரு ஓடு வீடு 2 வீடுக்குது எனக்கு 2 பிள்ளைங்க ஆமா பிரி 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 நான் பிரியுமான் மொத்தத்துமே பிரியும்னா நான் என்ன பண்ணேன் சரி இன்னத்த பிரிச்சு ஏத்துக்குமா நாட்டாமக்கார 4 பேர் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா மா நீ மிதூடு ஏத்துக்கோ அவனை ஓடு வீட்டுல விட்டுருந்தோம் சரி சரி ஐயா ஒத்துக்கிறேன் உனக்கு எத்தனை பசங்க நாங்க எனக்கு 2 பசங்க
சின்ன புள்ளி அவன் கொடு பெரிய புள்ளி நீ ஏத்துக்குமா தாய்க்கு தலைப்புள்ள நீ ஏத்துக்கோண்ணா சரி ஐயா ஒத்துரு ஒண்ணு ஒத்துக்கிறேன் மொத்தத்தை மேப்பிச்சிட்டாங்க மொத்த பொருள் இல்ல சாமானிக்கே மாதிரி மொத்த பிச்சிட்டாங்க சரி லாஸ்ட்ல ஒரு ஓலக்கையும் அது எப்படி நான் பிரிப்பாங்க ஓலக்கையும் வந்துச்சு சரி இருந்தது ஓலைக்கு என் கையில் குத்துட்டாங்க ஓலைக்கு எவன் கையில் குத்துட்டாங்க பொருள் தான் அது என்னவோ எத்தனை முட்டுதான் ஐயா போன வாரம் இப்பதான் செவ்வாய்க்கிழமை ஆமா ஜாத்திராச்சு எங்க ஊர்ல ஜாத்திரை ஜாத்திரை போட்டாங்க நான் போய் மங்கமாப்பேட்டில கூத்தாட்டு பக்கத்துல மங்கமாப்பேட்டில கூத்தாட்டு சொல்லி உனக்கு கூத்தாட்டு வர என் முள்ளோட ஏன்டா இதுக்கிறோம் எப்பா என்னடா எப்பா ஜாத்திரை வச்சாங்க எல்லா பசங்களும் பாக்கெட்டு சுட்டு துண்ணுங்கிறாங்க அவங்க வீட்டுல சுட்டு துண்ணுப்பாங்க எனக்கு ஒரே பாக்கெட்டு கொடுக்கல பாருங்க மொத்தம் அம்மா கொத்தாங்களாடா கொடுக்கல பாருங்க சரி இந்த தெருவில் கொத்தாங்களாடா யாருமே சரி உங்களை ஆரம்பிச்சு அச்சு ஊற போயிட்டாங்க இந்த தெருவில் யாரும் கொடுக்கலையா ஆமா இந்த தெருவு பொண்ணு நம்ம கொடுக்கணும் ஊர் வேடாண்ட சரி ஊர் வச்சிட்டாங்க அரை முட்டை ஆச்சு ஊர் வச்சிட்டு ஊர் வச்சாச்சு அரை முட்டை ஆச்சு ஊர் வச்சிட்டு பார்த்தா எனக்கு ஞாபகம் வந்து ஞாபகம் வந்து உனக்கு தான் எங்களுக்கு உனக்கு சரி என்ன இந்த அச்சு எப்படி பண்ண அப்பதான் ஞாபகம் வந்துச்சு நேரா அந்த அச்சு தலைமையில் வச்சுக்கிட்டு நேரையா என் பாட்டிக்கு வந்து அது பேர் சொல்ல முடியுமா முடியுமா குண்டியம்மா கொஞ்சம் காட்டு குத்திட்டு முடுறேன் இது குத்தி பழவே சாகுது இதுல கொட்ட முடியாது நீ எங்களை போட நேரா திருப்பி நேரா சார்த்தம்மா கொஞ்சம் காட்டு குத்திட்டு இதுல குத்துல கரியான வந்து இதுல குத்த முடியாதுங்க சரி எங்கதான் கொண்டு போன அப்புறம் அப்படி எப்படி குஞ்சா அப்படியா சரி அப்படி சற்று நேரம் காமெடி சற்று நேரம் இரண்டும் இருந்தாதான் ஜாக்கி பண்ணாரு உட்காரேம்மா எவ்வளவு வாங்குற பண்ணி ரெண்டு பேரும் மேல எவ்வளவு வாங்குறோம் என்னுடைய நாடாகப்பட்டது மேகலோகம் என்னது மேகலோகம் மேகலோகம் ஆமாடா உன் பேர மேலுலகம் பேரு மேகராஜ மன்னன் உன்னை தான் தேடிங்க எதுக்கு மகனை உன்னை தான் கொல்ல பார்த்தேன் ஏண்டா கையில் போட்டுக்க வெக்காது சுத்தி சாமான் சுத்திக்கு நீ ஏன் அப்படி பேர நினைச்சு குச்சியா அப்படியே பேச்சு மூட்டு மேல போய் பேய்ங்க மோட்டு மேல வீட்டுக்கு மேலே பேஞ்சுக்கணும் அப்படி சொல்லு
நாடாகப்பட்டது வேல் உலகம். வேல் உலகத்தால் செய்யக்கூடியவர். ஆமா பேரோ மகனாக வந்தார். மேகராஜ மன்னன் மகனான் மகனா கூடத்திலே நான் என் ஆமா மகன் மனிதராகப்பட்டவர். நால்வர்கள் ஆமா என்றால் நால்வர் மக்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வேகத்தை ஒன்றாக கூட்டுவது என்னுடைய வேலை. ஆமா ஆமா அந்த வேகத்தை மீது கருமையாக செலுத்துவது ஆமா என் மகனுடைய வேலை. ஆமா அந்த மீது பலன் இன்னது என் மகனுடைய வேலை. வேலை அந்த மீது ஒன்றாக சேர்த்து சமாய் இடிப்பது என் மகனுடைய வேலை. ஆமா அப்படி இனி இடித்தால் இடித்தான் மின்னலாக மின்னினால் மேல் உலகத்தில் இருந்து ஜன்னலாகப்பட்டது இந்த பூமியில இருக்கும். ஆமா இப்படி கேட்கிற நேரத்துல அப்படியே அடையா அதவா சொல்லு மகாராஜா அதவா எப்படி என்றால் ஆமா மூலத்துடைய மாணவனாகப்பட்டவன் மேல் உலகத்திலே கடமையாக தப்பு செய்து கொடுக்கிறான். ஆமா தேவர்களை ஒன்றாக ஓடினார்கள். என் வீட்டிலே உரைத்தார்கள். ஐயா மேகராஜ மன்னவர்களே, ஆமா மூலத்துடைய மாணவனாகப்பட்டவன் மேல் உலகத்திலே ஆமா கடமையாக தப்பு செய்து கொடுக்கிறான். அவன் செய்யக்கூடிய தப்பமானது தெய்வ நோயுமே தேவர்களை கொண்டு கூடினார்கள். இடத்துல பொறித்தார்கள். நேரத்தை பார்த்தேன் என் மகனை அழைத்தேன். ஆமா இடி மன்னனே, மகனே இடி மன்னா, மூலத்துடைய மாநிலமாகப்பட்டான். ஆமா ஏன் உலகத்திலே கதபமான தபை செய்திருக்கிறான். அவன் செய்யக்கூடிய தபமானது கரெக்ட் வர வேண்டும். சொல்றேன் என்னடா என்னத்துக்கு வந்த? மாட்டை ஓட்டுறதுக்கு வந்தேன். ஓய் மாடு ஓட்ட வந்தேன். ஏய் கேட்குறா பார்த்தா பொம்பளை மாதிரிடா. அவளெல்லாம் வா. யாரு கேட்டு பாரு மீன் சொல்லல என்னாச்சு? இங்கதான் ஆம்பளை மாதிரி அங்க மீன் சொல்லல அப்படி பிட்டை டேய் வாங்கம்மா. ஏமா நான் சொன்னா கூட குவாச்சிப்பீங்க. எல்லாரும் முன்னாடி உட்காந்துக்கிற ஆயா மூஞ்ச மட்டும் பாருங்க. இந்த பணம் பத்துல ஓட்டு போட்டு ஆந்ததும் டேய் டேய் அவன் வயசு அது நம்ம போயிடுவோம். யாரா ஆனால் நம்ம வயசு என்ன அது உட்காந்து கூப்பிட்டாங்க. நல்லது கத்துது அவன் தானே பார்த்து சொன்னாங்க. ரோட்டு பீப்பாரு சரி சரி அழைச்சு ஏய் என் மகனை அழைச்சு மகனே இனி பண்ணா இது மண்ணா ஏய் இனியாக சேர்த்து சேர்த்து ஏய் அவன் சபத்தை கலைக்க வேண்டும். ஏய் அப்படி என் மகன் அழைத்து அழைத்து. அனுப்பி நடத்தி ஏன் இனியாக ஒன்றாக சேர்த்து அவன் இருக்கேன் மகனாக மற்றவனை இருக்க அக்கலத்திலே பிடித்து விட்டான். ஆமா என் மகனோ குரல் கொடுத்தான். தந்தையே தந்தையே என் மகனாக மற்றவனை சைலண்ட் ஏய் அப்படி அப்போது அப்பா மாநிலனே என் மகனை விட்டுவிடு. ஒரு கண்ணவளவரை கேள் நான் தருகிறேன். அந்த மாநிலத்தை குரல் கொடுத்து விட்டு விட்டு என்ன செய்தார் தெரியுமா? சைலண்ட் ஐயா அப்படி இருந்தால் இறக்கட்டும். அப்படி நாங்கள் ஏன் இடியாக சேர்த்து ஏன் சிறுசிமில் விழுந்திருந்தால்